அஸ்ஸலாமு அலைக்கும். ஹெர்பல் ஷைன்லேருந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறேன். என்னெல்லாம் சேர்க்குறேன்றதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். மருதாணி, கருவேப்பிலை, ரோஜா இதழ், வெந்தயம், ரோஜா இதழ் எண்ணெய், முடி நல்லா வாசனையாக இருக்குங்க. நெல்லிக்காய், முடி நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. சின்ன வெங்காயம், பூச்சி வெட்டு, புழு வெட்டுலாம் இருக்காதுங்க. நல்லாயிருக்கும் முடி அரிப்புலாம் இல்லாமல், மண்டையில் பேன் இருக்காது, பொடுகு இருக்காது, நரமுடி நிறையா வராதுங்க. இந்த எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா முடி நல்லா ஷைனிங்காக நல்லா அடர்த்தியாக வளரும். கொட்டுறவங்க இந்த எண்ணெயை தாராளமாக தேய்ங்க, முடி கொட்டுறது நிற்கும். 2 மாதம் தொடர்ந்து தேய்ச்சிங்கன்னா முடி கொட்டுறது கன்ஃபார்மாக நின்றுங்க. சின்ன வெங்காயம், புழு வெட்டு, பூச்சி வெட்டுக்கு நல்லதுங்க. எல்லாத்தையும் நல்லா அரைச்சி ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டு, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் சுத்தமாக செக்கில் ஆட்டின எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டே ஊற்றினா பொங்கி வரும், அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துருப்பேன். ரோஜா இதழ் போடுறேன் பாருங்கள். அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா பொரிய விட்டு நல்லா காய்ச்சுங்க. அடுப்பு அதிகமாக வச்சா கருகிரும், ஸ்மெல் வருங்க. இதில் பேன் இருக்காது, பொடுகு இருக்காது, மண்டை நமைக்காது, அரிப்பு எடுக்காது, குட்டி குட்டி கொப்பளம்லாம் வரும், அதெல்லாம் வராதுங்க. இந்த எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாகவும் கருப்பாகவும் நல்லா நீளமாகவும் வளருங்க. இந்த எண்ணெயை உடனே எடுத்து நான் பாட்டிலில் எடுக்க மாட்டேன். 4 நாள் அப்படியே ஊற விட்டுருவேன். சட்டிலேயே அப்படியே கிடக்கும், ஊறிட்டு 4 நாள் அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் பாட்டிலில் எடுத்து நான் சேல்ஸுக்கு கொடுவேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹேர் ஆயில் நல்லா அழகாக க்ரீன் கலரில் சுத்தமாக எப்படி கொதிக்கி பாருங்கள். அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். எப்படி கொதிக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த எண்ணெய் காய்ச்ச அரை நாள் ஆகுங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுங்க இந்த எண்ணெய் காய்ச்சதுக்கு. அப்படி காய்ச்சினாதாங்க, குறைச்சி வச்சு காய்ச்சினாதான் இந்த மாதிரி க்ரீன் கலரில் கிடைக்குங்க. இதில் வர நம்பரில் நீங்கள் புக் பண்ணி வாங்கி தேய்ச்சி யூஸ் பண்ணுங்கள்.